அமீர் சார் அந்த டைலாக் ஆன் த ஸ்பாட் எழுதின டைலாக் அதான். புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பியர் அடிச்சும் கிக் இல்லை, கள்ளுக்குறிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடினா. டான்ஸ்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் நான் வந்து சாங் பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணிருக்கேன்னா அவர்னால தான். நான் உண்மையா நான் ஓப்பனா சொல்றேன். ஷாருக் சார் வந்ததுக்கு அப்புறம் அவர் பார்த்தாரு. தட் மீன்ஸ் அவரோட ஜஸ்ட் பின்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து ஆட்லி சாரை கூப்பிட்டு ஷோபி மாஸ்டரை கூப்பிட்டு டப்பாங்கூத்துனா நான் இந்த பொண்ணை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இவன் தான். உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசை இருக்கு, அதை சொல்லுங்க. நான் என் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படி பண்ணுவேன். ரொம்ப ஆசை. நிஜ வாழ்க்கையில் நான் வந்து அங்கே சண்டை போட்டிருந்தா போக மாட்டேன். நான் என் பாட்டில் தனியாக போயிடுவேன். எல்லாத்தையும் கேட்டா ரொம்ப தங்கமான மனுஷன்பா, ரொம்ப சைலண்டா இருப்பாரு அப்படி சொல்றாங்களா? அப்பெல்லாம் சொல்றாங்க. நல்லதுப்பா. எல்லாருமே காலையே காசு கொடுத்து வச்சிருந்தேன், கேட்டவங்களாம் சொல்லிடுறாங்க. ரொம்ப எனக்கு ஜிபே பண்ணிருக்கேன். கண்டிப்பா யாருக்கும் இல்ல. சாப்பாட்டுக்கு இல்லாத நேரத்தில் வாய்ப்பு தேடுற டைம், அப்போ கையில் இருக்க காசு இருக்காது. அப்போ எப்படியாவது ஒரு படம் கிடைச்சிடாதா, யாராவது ஒருத்தர் வந்து பார்த்து வாய்ப்பு கொடுத்துட மாட்டாங்களா, ஏன்னா என்ன பண்ணுன்னே தெரியாது. நிறைய அந்த மாதிரி நான் படங்களே மிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய படங்கள் நான் வேணான்னு சொல்லியிருக்கேன். அந்த டைமில் அந்த டிசிஷன் எடுக்க தெரியாமல் மோகன்லால் சாரும் விஜய் சாரும் வந்து சேர்ந்துவேன், என்னடா அப்பனும் மகனும் ட்விஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு டைலாக். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல அது எப்படி சார் இருந்தது? ஆக்சுவலா ரொம்ப ஒரு நக்கல் பிடிச்ச ஒரு லைன் அது. ஸோ அது அப்படிதான் சொல்லணும். நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஆண் செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் சப்போர்ட்டிவாகவும் கேள்வி கேட்காம இருந்தா அவங்க தான் குட் வைஃப்னு நம்ம இங்க அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம். அது கிடையாது. ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா விமன் ஓரியன்டான நிறைய ஸ்கிரிப்ட் இந்த வெப் சீரிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து போ இன்று முதல் திரையரங்குகளில். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ரேங்க்டு நம்பர் 13 by NIRF. அதாவது பிரியாமணியை பார்த்தோன்னே தேவதையே வாவா என் தேவதையே வாவா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஓகே, ரொம்ப நாளா வந்து தமிழ் சினிமா மேல அண்ணா படம்ண்ணே பாட்டுண்ணே மலைக்கோட்டை படத்துல பாட்டு தேவதையே வாவா. நானும் அப்படின்னா என்னப்பா இவங்க பழைய ஜெனரேஷன்ல நடிச்சதில்ல சொல்றேன். அப்ப வந்து பிரியாமணி அவங்கள வந்து பழைய ஜெனரேஷன் ஹீரோயின் சொல்றீங்களா? அதான் சொல்லுவாரு. இல்ல அவங்க இந்த ஜெனரேஷன் ஹீரோயின் தான் ஆக்சுவலா. நானும் சொன்னேன் இந்த ஜெனரேஷன்ல இருந்து இந்த ஜெனரேஷன் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. ஆமா, ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாரு அவரு. நீங்க வாங்க கேள்வி. அவருக்கா சொல்லி நான் சும்மா இருக்கேன். ஓகே, ஏதாவது தமிழ் சினிமா மேல கோவமா? ஏன் இத்தனை நாளா எங்களுக்கு வந்து அது எப்படின்னா ஒரு மிகப்பெரிய அப்பப்போ ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறீங்க, ட்ரீட் கொடுக்குறீங்க, ஒரு விருந்தா கேட்குறோம் நாங்க. ஏன் விருந்தா கேட்கணும்னா அது நீங்க டைரக்டர்ஸ்ட்ட கேட்கணும், ப்ரொடியூசர்ஸ்ட்ட கேட்கணும். நான் ரெடியா தான் இருக்கேன். வேலை பண்ணறதுக்கு நான் ரெடி. ஓகே, வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியான்னு அவங்க கிட்ட கேட்கணும். ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். கேக்குறேன். இப்ப எங்க பிரியாமணி, எங்க முத்தலக, இல்ல இந்த மாதிரி துளசி கொஞ்சம் கோவமாவா கேளுங்க. நீங்க தான் கேட்கணும் சார். டைரக்டர் சார், தமிழ் சினிமால ஏன் இப்படி பண்றீங்க? நம்ம பிரியாமணியை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன ஓகே, இதுக்கு மேல கேட்ட அப்படின்னா என்ன தூக்கிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. கேள்வியே இல்லையா? இல்ல நாளை பின்ன அப்ப நான் இந்த இடத்துல இன்னொரு 2 பேரை பார்க்கணும் இல்ல நானும். அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட்டேன் அப்புறம். ஓகே சாரி அண்ணா. பிக் பாஸ், அப்புறம் நிறைய படங்கள், நெடுஞ்சாலை, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட் இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சேஃப்டி ஜோனா இருக்கானே. சேஃப்டி ஜோன்னு சொல்றது இல்லை. இங்கே வீட்டில் படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா இங்கேயும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அங்கே படம் பார்த்துட்டு வெளில வந்தால் வீடியோ போடுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து படம் நல்லா இருக்கு, ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறோம் நல்லா இருக்கு, ஒரு படம் பார்க்குறோம் நல்லா இருக்குல்ல, உடனே வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம்ல, இன்னைக்கு இது பாருங்க அப்படின்னு சொல்றது. அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக சினிமா எவ்ரிடே மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்து ஃபோனில் வந்துச்சு, இப்போ பாட்காஸ்ட் வந்துச்சு, இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே 2 minutes 3 minutes ஃபிலிம் வந்துச்சு. நிறைய ஃபார்மேஷன் மாறிடுச்சு. இப்போல்லாம் நாங்கள் இப்படி படம் பண்ணது போய் இப்படி படம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வெர்டிகலாக. அந்த மாதிரி ரீல்ஸே இப்போ நாங்கள் எடுத்து போகிறோம். ப்ரொமோஷனாக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. சினிமா எங்கே இருக்கோ எங்கே வாய்ப்பு இருந்தால் நடிக்க வேண்டியதானே ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். சேஃப்டி அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக கரெக்டாக 3-4 படம் இப்போ தேட்டருக்கு பண்ணிட்டு இருக்கேன். கோலிசோடா 3 பண்ணுறேன். 4th ஃப்ளோர்னு ஒரு படம் இப்போ செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஒன்று பண்ணுறேன். மேன் ஒரு படம் நானும் ஹன்சியாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் தேட்டருக்கு தான் வருது ஆக்சுவலாக. பட் இது வெப் சீரிஸ்ங்கிறது
6 எபிசோட் இருக்கு. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரிலாம் தேட்டரில் இப்போ படம் பார்க்க முடியாது இல்லையா? ஆனா வீட்டில் உட்காந்து நம்ம பார்க்குறோம். பார்க்கலாம். பட் அது சொல்றதுக்கு நிறைய கதைகள் இருக்கு ஆக்சுவலா. இந்த Okay. மாதிரி விமன் ஓரியன்டா ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, விமன் ஓரியன்டான நிறைய ஸ்கிரிப்ட் இந்த வெப் சீரிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கெல்லாம் திருப்பும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. இல்லைன்னா இது மேல் டாமினேட் இண்டஸ்ட்ரியா தான் இருந்தது. ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் மேல் சொல்றது நல்லா இருக்குண்ணே அது. இல்ல இது உண்மையை சொல்லி தானே ஆகணும் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு தேவையான பாட்டுகளுக்கும் சீன்களுக்கு மட்டுமே தான் ஹீரோயின்களை அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி விமென்க்கு வந்து கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில் இருந்தது. இப்போ பாலச்சந்திரன் சார், பாரதிராஜா சார், இப்போ குறிப்பிட்ட சில டைரக்டர்ஸ், இப்போ அமீர் சார் வந்து பார்த்தீங்கன்னா பருத்திவனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை மையப்படுத்தி முத்தலை வச்சு ஒரு கேரக்டர் எழுதினேன். அந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. ஓகே. பட் இந்த மாதிரி வெப் சீரிஸ் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரி தான். விமன் ஓரியன்ட் நிறைய கதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்களேன், எல்லாருமே ஹாலிவுட்டில் மட்டும்தான் விமன்லாம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பண்ணுவாங்க. நம்ம போய் காசு கொடுத்து தேட்டரில் பார்ப்போம். ஒண்டர் உமன் பார்ப்போம், இந்த மாதிரி சண்டை போடுவாங்க பார்ப்போம். நம்ம ஊர் உமன் வந்து அது மாதிரி பண்ணாங்கன்னா இல்லைப்பா அப்படின்லாம் ஒரு ஃபீல். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ அஞ்சலி பண்ணுறாங்க, இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹிந்தியில் போய் படம் பண்றாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர் முத்தல அப்படி ஹிந்தியில ஒரு படம் பார்க்குறோம். அந்த ஸ்டாண்டர்டுக்கு மீட் அவுட் பண்றோம். அங்க இருக்க ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாமே ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஓடிடியில் இருக்கிறது நிறைய பேருக்கு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஓகே. ஸோ அதனால முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. எப்படி சீரியல் நடிச்சா தேட்டருக்கு படம் பண்றது கூப்பிட மாட்டாங்க, அது மாதிரி வெப் சீரிஸ் பண்ணிட்டாங்கன்னா தேட்டருக்கு கூப்பிட அதெல்லாம் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. எங்க வேணாலும் எங்கிருந்து வேணாலும் போய் பண்ணலாம். யூனிவர்சலா குளோபலா எங்க வேணாலும் போய் நடிக்கிறாங்க அளவுக்கு இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது சேஃப்டி ஜோன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுவுமே நாளைக்கு நீங்க எவ்வளவு வியூவர்ஷிப் இருக்கு, எவ்வளவு பாக்குறீங்கிறத பொறுத்தா இதுக்கு செகண்ட் சீசன் பண்ணணும்னா இதுக்கு அவ்வளோ என்கேஜிங்கா இருந்தாதான் சீசன் 2வே போகும். சீசன் சீக்வல் எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னா 15 மினிட்ஸ் நீங்க கண்டினியூவா ஒரு 40 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிஆர்பி இருக்கு. ஸ்கிப் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பைசா கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. நீங்க எப்படி தேட்டரில் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா கழுவி ஊத்துறாங்கல்ல, இங்க நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்ற முடியாது. ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க டேட்டா வச்சிருப்பாங்க, இந்த வெப் சீரிஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, இது எங்கேஜிங்கா இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துலேயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. இந்த குட் ஒய்ஃப் அப்படின்னு அந்த டைட்டில் கேட்டோடனே உங்களுக்கு என்னென்ன ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலி ஒய்ஃபில் வந்து ஐ மீன் ரீசெண்டாக பார்த்தா ஒய்ஃப்னாலே பேட் ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் நிறையா இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் தெரியுதுல்ல, ஒய்ஃப்னா எப்படிண்ணே? இல்ல நாங்க இந்த கேள்விக்கு எல்லா இன்டர்வியூல பதில் சொல்றோம். கேட்டாங்களா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைண்ணே. இல்ல ரொம்ப கவலையா சொல்றேன். இல்லைண்ணே. இல்லைண்ணே. முதல்ல கவலையா இருக்கு, உடனே இல்லைங்கிறது சந்தோஷமா மாத்திட்டீங்க. நான் இப்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சரி ஓகே. சரி லவ் பண்றீங்களா? இல்ல. அதுவும் இல்ல. இல்ல. சரி கல்யாணம் பண்ணுவீங்களா? சரி ஓகே. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது? 28. 28 வயசாகுது. குட் ஒய்ஃப்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? குட் ஒய்ஃப்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கட்டும், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறேன். மியூச்சுவலா அது வந்து ஒரு அக்ரிமெண்டா இல்லாம நார்மலா எங்களுக்கு ஐ மீன் என்னுடைய கோலுக்காக நானும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி அவங்களோட கோலுக்கு அவங்க என்ன பண்ணணும், 2 பேரும் மியூச்சுவலா இது பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். மியூச்சுவலா இருந்தா அது குட் ஒய்ஃப். எஸ் ஐ திங்க் சோ. இல்ல எனக்கு எதுவும் தெரியலையா இல்ல முன்ன இல்ல இதுதான் சொன்னேன். இப்போ ஒரு 20 years ஓல்டு ஒரு பையனா உங்களுக்கு குட் ஒய்ஃப்னு கேட்கும்போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பெர்செப்ஷன் ஒன்று இருக்குல்ல. இப்போ எனக்கு ஒன்று இருக்கும், பிரியாமணிக்கு ஒன்று இருக்கும், சொசைட்டிக்கு ஒன்று இருக்கு. ஸோ இந்த எல்லாத்தையும் கொஸ்டின் பண்றது தான் இந்த குட் ஒய்ஃப் ஆக்சுவலா. ஓகே. சொசைட்டி ஒன்று சொல்லுது இல்ல, இதெல்லாம் குட் ஒய்ஃப் என்ன. அதே மாதிரி குடும்பத்துல வாழ்ற ஒரு கணவன் சொல்லுவான், இதெல்லாம் இப்படி இருந்தா எனக்கு குட் ஒய்ஃப். அதான் ஆண் செய்யற அனைத்து விஷயங்களுக்கும் சப்போர்ட்டிவாகவும் கேள்வி கேட்காம இருந்தா அவங்க தான் குட் ஒய்ஃப்னு நம்ம இங்க அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம். அது கிடையாது. அது நிறைய அது கிடையாதுங்கிறது தான் இப்போ இதில் சொல்றோம். அப்படி இல்லை, தப்பு பண்ணா கூட அந்த தப்பை சகிச்சுக்கிட்டு ஒரு பெண் அவனுக்காகவே தியாகத்தோட வாழ்ந்தா குட் ஒய்ஃப். இதெல்லாம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொஸ்டின் பண்றது தான் இந்த குட் ஒய்ஃபோட வெப் சீரிஸோட கண்டென்ட் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் இந்த வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. நான் தான் வந்து ஓகே ஜாலியாக பண்ணா போயிடலாம் அப்படின்னு நினைச்ச மாதிரி. இல்லை ஜாலி பண்ண இல்லை அந்த ஆஸ்பெக்டும் இருக்கு. ஓகே.
இன்னும் ஒண்ணுதான், குட் ஒய்ஃப்னு நம்ம சொல்லி ஒரு அடால்படுத்தணும்ல. இது ஜாலியா பேசுறோம், கலாய்க்கிறோம்ல, இவங்கெல்லாம் குட் ஒய்ஃப் இவங்களாம் இல்லைன்னு. நீங்க எப்படி எடுத்துட்டீங்கன்னாலும் சீரியஸாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, குட் ஒய்ஃப்ங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டிபேட் இந்த வெப் சீரிஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் குட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதை நம்ம எல்லாருமே கேட்டுக்கிறது இருக்குல்ல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தாராளமா. ஓகே சார், ஆக்சுவலி வந்து உங்களுடைய படங்கள்ல எனக்கு கோவா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ஜில்லா ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த வானவில்னு ஒரு விஷயம் வந்து பேசுறாங்க, ஐ மீன் கே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பேசுறது அப்பயே வந்து ஃபன்னா கொண்டு போனது உங்களுடைய கேரக்டர் தான் ஆக்சுவலா. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர் தமிழ் சினிமா கொடுக்கணும்னு ஆசைப்படுதுன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எப்பயுமே டெரரா காமிக்கணும்னு தான் ஆசைப்படுது. உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசை இருக்கு? அது சாஃப்டான ஒரு சாஃப்டா நான் என் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படி பண்ண ரொம்ப ஆசை இருக்கு. எல்லார்ட்டையும் கேட்டா ரொம்ப தங்கமான மனுஷன்பா, ரொம்ப சைலண்டா இருப்பாரு அப்படி சொல்றாங்களா? அப்பெல்லாம் சொல்றாங்க. அல்லதுப்பா, எல்லாருமே காலையே காசு கொடுத்து வச்சிருந்தேன், கேட்டவங்க சொல்லிடுறாங்க. ரொம்ப எனக்கு ஜிபே பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். யாருக்கும் இல்ல. இல்ல, நீங்க டிவிலே சொல்லிட்டீங்க, கண்டிப்பா ஜிபே பண்றேன். அப்படியா? ஐயோ சும்மாங்க. ஓகே, ஆக்சுவலா ஒரு ஆக்டருக்கு வந்து எப்பயுமே நம்ம வந்து நம்ம அச்சா 4 பேர் பறக்கிறது, நம்ம மிரட்டி 4 பேர் பயப்படுறதுன்றது ஒரு காமிக்கலா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு நீங்க ஒரு பர்சனலா ஒரு அமைதியான ஒரு ஆள் அப்படி இருந்தாலும், இது வந்து சினிமா நடக்கும்போது எப்படி இருக்கு? நிஜ வாழ்க்கையில நான் வந்து அங்க சண்டை போட்டிருந்தா போக மாட்டேன். நான் என் பாட்டுல தனியா போயிடுவேன். நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி, ஏன்னா நம்ம போய் அதுக்கு போய் எதுவும் ஒன்றும் பண்ண மாட்டோம், சும்மா வேடிக்கையும் பார்க்க மாட்டேன். பட் சினிமால பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேலை, அது ஒரு அண்ட் அதை வந்து நம்ம 100% டெடிகேஷனோட பண்ணணும். ஸோ கன்வின்சிங்கா பண்றது தான் நம்மளோட வேலைன்னு நினைக்கிறேன். ஸோ வர வாய்ப்புல அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு, அந்த வாய்ப்புக்கு என்ன நியாயம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு கரெக்டா பண்ணோம்னால போறோம். ஓகே, குட் ஒய்ஃப்ல சம்பத் அவர்களை என்ன மாதிரி நாங்க எதிர்பார்க்கலாம்? அதான் நேத்தி இன்னொரு சேனல்ல நம்ம ரைட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இதுல ஒரு ஷேட் இருக்கு, அது அந்த கேரக்டருக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு பவர்ஃபுல்லான அட்வொகேட் ஜெனரலா இருந்தாலும் வீட்டில் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டா தான் இருப்பான். அது இல்லாம பசங்களுக்கு இப்போ அப்பாவா இருப்பான். அதே நேரத்தில் கான்ஃப்ளிக்ட் நடக்கிறச்ச பிட்வீன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல கான்ஃப்ளிக்ட் நடக்கிறச்ச வல்னரபிளாக கூட இருக்கும். அண்ட் ஒய்ஃபை சில நேரத்தில் டாமினேட் பண்ணுவான், சில நேரத்தில் இறங்கி போகிறான், பசங்களை மிஸ் பண்ணுவான், அம்மா பேச்சு கேட்பான், எல்லாமே இருக்கு. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர், ஐ மீன் ஆல் இமோஷன்ஸ் ஆர் ஷேட்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த கேரக்டருக்கு இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக வந்து பாலுமகேந்திரா சாருடைய ஹீரோயின் அப்படின்னு சொன்னாலே எங்கள் எல்லாத்துக்குமே சார் அவங்க கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்தே சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கலாம். ஒரு படத்தில் உமன் சென்ட்ரிக்கான சில விஷயங்கள் இருக்கணும், எனக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்றது தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய படங்கள் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பிரியாமணி அப்படின்றவங்க நான் பெர்ஃபார்ம் பண்ணணுங்க அந்த கேரக்டரில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈவன் வந்து இதை குட் ஒய்ஃபோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த விஷயம் தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் தான் எனக்கு வேணும்னு ஒரு எப்படின்னா எனக்கு இப்படி தாங்க வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்பயுமே நீங்கள் அப்படி தானா? இல்லையே, இல்லையா? நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். பட் எனக்கு நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட் நினைக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அமையிறது. ஓகே, அந்த இதில் ஐம் வெரி லக்கின்னு சொல்லலாம். லைக் இந்த மாதிரி ஒரு போல்ட் கேரக்டர்ஸ் ஆர் புட் அ ஃபுட் டவுன், அவங்களுக்கு என்ன தோணுதோ அது இட்ஸ் வெரி ரெலவென்ட் டு டுடேஸ் பீப்புள். லைக் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் நான் ஒரு சில இதெல்லாம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அது ஐ திங்க் ஃபார்ச்சுனேட்டாக அமையிறது அந்த மாதிரி. பட் நான் எப்போவுமே இல்லை எனக்கு இது மாதிரி தான் வேணும்னு நான் எப்போவுமே டிமாண்ட் பண்ணது கிடையாது. நிறைய பேர் கேட்டிருக்கலாம் உங்கள்கிட்ட. பருத்தி வீரன் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் வந்து இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது, யாருப்பா அந்த பையன் நல்லா பலன்னு இருக்கிறாப்புல, இவர் என்ன இப்படிலாம் ரகடாலாம் மாற்றணுமே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஒரு 1 month 2 month ஆனதுக்கப்புறம் தான் வெயிட் ஏற்றி அவர் கெட்டப்லாம் மாற்றினார். அந்த மாதிரி பிரியாமணிக்கு ஏதாவது நடந்ததா? நடக்கவே இல்லை, நான் மேக்கப்பே போடல படத்தில். டார்க் மேக்கப் தான் போடும். ஓகே, இன்னும் அது ஆக்சுவலி என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் 2 schedules that we shot, இவங்களோட போர்ஷன்ஸ் நடக்கும்போது, தட் இஸ் சின்ன பசங்க, வீரான் சின்ன முத்தழகு நடக்கும்போது நாங்கள் எல்லாம் எங்களை வந்து அமீர் சார் வந்து காலங்காத்தால நாங்கள் வந்து ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் இருக்கும், பிகாஸ் இவங்களோட சீன்ஸ் நடந்துட்டு இருக்கும். இவங்களோட சீன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் 5 மணி 6 மணிக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் மான்டாஜ் எல்லாம் ஷூட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி 1 month 1.5 months அந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சீன் ஷூட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி யாருமே, கார்த்திக் மட்டும், பிகாஸ் அவர் வந்து he was really fair, he is really fair, ஸோ அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும்னு சொல்லி அவருக்கு மட்டும் டார்க் மேக்கப் ஃபர்ஸ்ட் போட்டாரு. நான் போடவே இல்லை.
ஸோ அது எப்படி இருந்தேனோ அது வந்து கரெக்டாக அந்த வெயில்ல இருந்து அப்படியே கொஞ்சம் டேன் ஆயிட்டேன். ஸோ அந்த டேன் லைன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. சாரி, அந்த டேன் லைன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் இது பார்க்கும்போது மேட்ச் பண்ணணும்னு சொல்லி அப்புறம் தான் ஃபுல்லாக டார்க் மேக்கப் எல்லாம் போட்டு இது பண்ணோம். அவ்வளோ அது விட்டு வேற மேக்கப் அப்படி போடல. ஓகே, நீங்க ஆல்ரெடி சில படங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்க. நமக்கு டார்க் மேக்கப்லாம் போடுறாங்க, நம்மள இப்படிலாம் காமி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? நாட் அட் ஆல். ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் தட் ஐ திங்க் பாலு மகேந்திரா சாரோட படத்திலேயே எனக்கு அவ்வளோ மேக்கப்பே இருக்கல. ஸோ அதுலேருந்தே ஐ வாஸ் வெரி யூஸ் டு ஓகே வெரி வெரி லெஸ் மேக்கப் ஆர் ஈவன் நோ மேக்கப். ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய டேரக்டர்ஸ்ட்டை இப்போ இருக்க அட்லி அவர்கள் முதற்கொண்டு இப்போ அடுத்தடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பாலு மகேந்திரா சார் எப்பயுமே வந்து ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து நிறைய டேரக்டர்ஸில் நீங்கள் நடித்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் தெரியுதா? அந்த லெஜெண்ட்ஸ் ஏன் லெஜெண்ட் அப்படின்றது ஏதாவது எங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாதனால அதை நான் கேட்குறேன். இப்போ பாலு மகேந்திரா சார் மட்டும் இல்லை, நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணதே பாரதி ராஜா சார் தான். ஸோ 2 பேருமே என்னோட குருநாதர் தான், போத் மை குருஸ். ஸோ 2 பேரும் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் நான் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஃபார்ச்சுனேட் தட் இந்த வெப் சீரிஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் த சண்டேஸ் வி ஹேட் அன் ஆஃப். ஐ திங்க் இட் வாஸ் செகண்ட் சண்டே நினைக்கிறேன். ஸோ அந்த சண்டே ரேவதி மேமும் நானும் போய் பாரதி ராஜா சார் நாங்கள் 2 பேரும் போய் மீட் பண்ணோம். அண்ட் இப்போ எக்ஸாக்ட்லி. ஸோ கற்றுக்கிட்டது என்னன்னு சொன்னீங்கன்னா 2 பேருமே 2 டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் தான். இன்ஃபேக்ட் ஐ திங்க் பாலு மகேந்திரா சாரோடு அது ஒரு கனாக்காலம் ஷூட்டிங் டைமில் அப்போ தான் எனக்கு சார் வந்து லைட்டிங் என்ன, கேமரா என்ன, எனக்கு ஒன்றும் புரியலைன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில். பட் இதுதான் லென்ஸு, இவ்வளோதான் நான் இது பண்ணுவேன். அவர் ரொம்ப கம்மியாக தான் லைட் எல்லாம் யூஸ் பண்ணுவார். இட் வாஸ் மோர் ஆஃப் அ நேச்சுரல் லைட்டிங். அண்ட் லைட் அப்படி யூஸ் பண்ணாலும் இட் லுக் வெரி நேச்சுரல். அண்ட் அவங்களோட இதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் தட் ஓகே, மேக்கப் இல்லைனாலும் யூ கேன் லுக் பியூட்டிஃபுல். இட்ஸ் நாட் நெசசரி மேக்கப்பே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எவ்வளோ கம்மியான இதுலேயும் அவ்வளோ அருமையாக காமிச்சு அவர் சொன்னார், இந்த லைட்டிங்கில் நான் இந்த லென்ஸ் யூஸ் பண்ணுவேன், இந்த கேமரா இதுன்னு சொல்லிட்டு இருந்தார். லைக் ஐ செட், ஒன்றும் புரியலைன்னு வச்சுக்கோங்க. பட் ஐ ஜஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்தது. அண்ட் ஹீ saw that interest in me. ஓகே, நீங்கள் சொல்லும் போது எனக்கு அந்த நாள் பாட்டு அதெல்லாம் வந்து மைண்டில் எனக்கு மைண்ட் ப்ளோயிங்காக போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஆரினா உங்களுக்கு வந்து பிக் பாஸ்க்கு அப்புறமா, என் பிக் பாஸில் இருக்கும்போதே இவர் வந்து சொசைட்டிக்காக ஒரு விஷயம் பண்ணுறவர், பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் பண்ணுறவர். ஆரினா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிராண்டாகவே கிரியேட் ஆச்சு. ஈவன் நீங்கள் வந்து இந்த ஷோ பண்ணுறது முதற்கொண்டு அதனால தான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஒரு ஆக்டராக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம ஏதோ ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படின்னாலும், என்னடா இவர் வந்து வெளியில் இப்படிலாம் பேசுகிறாரு, இப்படிலாம் நடிக்கிறார் அப்படிலாம் சில விஷயங்கள் கேட்பாங்க. அதனால ஒரு பொதுவாக கேட்குறேன் நான். அது எப்பயும் ஏதாவது ஹெக்டிக்கா இதை நம்ம எப்பயுமே யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? பேர்டனா இருக்கான்னு கேட்குறேன். பேர்டனா ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, நம்ம வேலை செய்ய தான் சினிமாவுக்கு வந்தோம். நமக்கு பிடிச்ச வேலையை ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் படிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகல, படிக்கவும் இல்லை. அது ஒன்று. ஸோ அப்போ பிடிச்ச வேலையை செய்ய வந்ததுக்கப்புறம் அதில் இது செய்யணும் அது செய்யக்கூடாதுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுக்கல. எனக்கு பிடிச்ச வேலையாக இருக்கா, என்னால் செய்ய முடியுமா, அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம். ஸோ பிக் பாஸ்க்குள்ளே போகும்போது அந்த 4 சீசனாக நான் 4ஆவது சீசன் உள்ளே போனேன். கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் அதெல்லாம் இருந்துட்டு வந்ததுனால அப்போ இருந்து கூப்பிட்டே இருந்தாங்க. அப்போல்லாம் என்னன்னே தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு ஷோவை பற்றி ஐடியாவே இல்லை. அப்புறம் 4ஆவது சீசன் போனால் ஒய் நாட் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. போயிட்டு திரும்ப வந்தோம். அதுக்கு நான் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறேங்கிறது வந்து உள்ளே போனதுனால தெரிஞ்சுது. அது நான் ரொம்ப வருஷமாகவே அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அது நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அப்புறமா இப்போ ரெகுலராக நம்ம இப்போது டாக் ஷோ ஒன்று பண்ணுறேன், வா தமிழாவா ஒன்று பண்ணும்போது அதுக்கும் அப்போ தான் அவங்க வந்து கேட்கும்போது ஏன் நம்ம பண்ணக்கூடாது ஓகே அப்படின்னு தேடி வர்றது, உங்களால் பண்ண முடியும்னு நம்பி ஒரு கேட்கும்போது நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கையை நாம் வைக்கிறத விட நம்மளை தேடி வர டைரக்டர்ஸும் ஒர்க் கொடுக்குறவங்களும் வைக்கும்போது அதுவே நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு வேலையும் நம்ம பண்ணும்போது இப்போ கமல் சார் வந்து படமும் பண்ணுறாரு, பிக் பாஸும் பண்ணாரு. ஸோ அதை அவரால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதில்ல. ஸோ அதெல்லாமே நமக்கு முன்னாடி நிறைய பேர் எக்ஸாம்பிளாக செட் பண்ணியிருக்காங்க. நாம் வந்து நம்ம இப்படி தான் போகணுங்கிற ஒரு பாத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காம நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ அதனால சினிமாவில் நடிக்கணும்னு வந்தாச்சு. அது எந்த வேலையாக இருந்தால் என்ன.
ஓகே. ஆனா கண்டிப்பா நீங்க வந்து அறக்க பறக்க போற மாரி இருக்கும்ல. ஒரு பக்கம் வந்து இந்த மாரி வந்து கமிட்மெண்ட் குடுத்தாச்சு. ஒரு ஷூட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் போகணும். இங்கிட்டு வந்து ஒரு 4 படம் போகுதுன்னா, அது ஒரு மாரி இருக்கும்ல ஹெக்டிக்கான நான் விஷயம். இப்போ சொல்றேன் கேளுங்களேன். நான் என் படம் வந்து நான் 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. இப்பதான் 5 வருஷம் இந்த 4 படம் 5 படம் பண்றேன். ம். ஐ டுக் அ வெரி ஸ்ட்ராங் டிசிஷன். அவசர அவசரமா படம் பண்ணணும்னு பண்ணவே மாட்டேன். ஏன்னா நிறைய படம் வந்துச்சு. பிக் பாஸ் முன்னே நிறைய படம் வந்துச்சு. ம். வந்தா ஒரு 2 வீடு வாங்கி போட்டுருக்கலாம். அந்த காசை வாங்கி. ஐ நெவர் டூ இட். ஏன்னா நிறைய புது ப்ரொடக்ஷன்ஸு, நிறைய கதைகள் ஏதோ பண்ணணுன்ட்டு. ஏன்னா அவ்வளோ பேர் நம்ம ட்ரஸ்ட் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்கங்கிறத தாண்டி நம்ம வீட்டு பையன் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு வர்றது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது சம்பாரிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு நல்ல படமாக பண்ணணுங்கிற ஒரு நீட் இருந்தது இல்லையா. ஓகே. ஸோ அப்போது நெஞ்சுக்கு நீதி பண்ணேன். அதுக்கப்புறம் இடையில பிரேக் எடுத்தேன். நிறைய படங்கள் வந்துச்சு. வெயிட் பண்ணி பண்ணலான்னு பண்ணேன். பண்ண படங்கள் எல்லாமே ப்ரொடக்ஷன் முடிஞ்சு இந்த வருஷம் ரிலீஸ்க்கு ஒரு 4 படம் ரெடியாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இது இப்போ இந்த வெப் சீரிஸ் வந்தவுடனே ஐ செட் எஸ். ஸோ அப்போது கான்சியஸாக தான் டிசிஷன் எடுக்கிறேன். இது பண்ணணும், இது பண்ண வேணாம், இல்லை டைம் எடுத்துக்கலாம், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படி. ஸோ இனிமேல் வந்து அந்த பிரேக் இருக்காது. ஸோ கண்டினியூவாக நீங்கள் கேட்குற மாதிரி வெர்சடைலாக படங்கள் வெரைட்டியாக பண்ணுறோம். ஸோ இதுவும் பண்ணுறோம். வாரத்தில் 2 நாள் டேட் கொடுக்குறேன் வா தமிழாவுக்கு. ஸோ மற்ற நாள் படம் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச வேலையை சார். அதாவது எப்பயுமே ஒரு ஒரு ஆக்டருக்கு எப்பயுமே ஒரு பிரேக் அப்படின்றது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து படம் பண்ணாட்டலாம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன கேரக்டர் பண்ணோம், அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து வந்து ஆர்டிஸ்டா தான் இருப்பாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. அது வந்து யார்ட்டையும் அந்த ஒரு பிரேக்கோ கேப்போ அந்த கொஸ்டின்ஸ் நான் வந்து எப்பயும் வந்து கேட்கறது கிடையாது. அண்ட் குட் ஒய்ஃப்ல ஏன்னா இது கண்டென்ட் வந்து ஒரு கோர்ட்டு, ஒரு அம்மா, ஒரு அப்பா, குழந்தைங்க இந்த மாதிரி சார்ந்து வந்து இருக்கு. இதுல நீங்க நடிக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் வந்து சொசைட்டிக்கா சரி ஏதோ இம்பாக்டா ஒன்று இருக்கு. என்ன தாக்குச்சு? ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் வச்சுன்னா என்ன இம்பாக்ட் உங்களுக்கு கொடுத்துச்சு? எனக்கு நான் ஹிந்தியில் இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறேங்க. அதில் ஒரு ரோல் இருக்குது, ஹரிதீபக் கேரக்டர்னு சொல்லும்போதே. ஸோ ஹிந்தி போய் நான் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, இங்கே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை வரவே இல்லை ஆக்சுவலாக. ஓகே. ஒரு கோர்ட் ரூம் பேஸ் பண்ணி அது ஒரு உமன் சென்ட்ரிக்காக ஒரு கதை, அதை எல்லார் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு கதை வரல ஓடிடி. நிறைய த்ரில்லர்ஸ் தான் ஓடிடி அப்படின்னாலே. நீங்கள் வெப் சீரிஸ்னு எடுத்தாலே வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கதை தான் இங்கே செல்லிங் ஃபேக்டரில் இருக்குங்கிற ஒரு பெரிய மித்து இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லை. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு கான்டென்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் நல்ல ட்ராமாவாக நீங்கள் எமோஷ்னலாக நீங்கள் ஒன்று கொடுக்க முடியும் அப்படின்னா ஐ திங்க் குட் ஒய்ஃப் அதை மீட் அவுட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அது மாற்றி நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் வேலையை போட்டுட்டோம், எங்களுக்கு நல்லா வந்திருக்கு நாங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். பட் எங்களுக்கு ஸ்கிரிப்டை படிக்கும்போது அந்த பிலீஃப் இருந்தது, இதுக்குள்ளே எல்லாருக்கும் பண்ணும்போது நல்ல கதையாக இருக்குது. இந்த கதையில் நான் என்ன பண்ணுறேங்கிறத தாண்டி இந்த கதை என்ன சொல்லுது, அதில் நம்ம ரோல் என்னவா இந்த கதையை நகர்த்துதுன்னு. தட்ஸ் வேர் ஓகே. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஓகே. ஸோ ஹரிதீபக் இதில் என்ன மாதிரி ஒரு ரோலை அந்த கதையை நகர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இந்த கதையில் அப்படின்ட்டு. ஸோ தருணிகாவோட வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதை வந்து நான் பொறுமையாக பண்ணுவேன். ரொம்ப பெரிய அதாவது அறக்க பறக்க பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே இதை எடுத்திருக்கீங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். நான் வந்து சம்பத் சார் உங்கள்கிட்ட வந்து என்னைக்கோ ஒரு நாள் உங்களை பார்த்துட்டேன்னா அதை கேட்கணும்னு இருந்தேன். ஜில்லா படத்தில் அந்த கிளைமேக்ஸ் மோகன்லால் சாரும் விஜய் சாரும் வந்து சேர்ந்தவன் என்னடா அப்பனும் மோகனும் ட்விஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு டைலாக். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல அது எப்படி சார் இருந்தது ஆக்சுவலா? இல்லை, அந்த டைலாக் படிச்சதுக்கு அப்புறம் அப்படிதான் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. டைரக்டர் வந்து எப்படி பண்றீங்கன்னு நான் பாத்துறேன் சார், நீங்க நான் ஒரு வாட்டி பாத்துறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நக்கல் பிடிச்ச ஒரு லைன் அது இல்ல. ஆமா. ஸோ அது அப்படிதான் சொல்லணும். ஸோ நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் டைரக்டர் வந்து சரி இதுதான் நல்லா இருக்கு சார், இப்படியே பண்ணுவோம். ஓகே. பிரியாமணி எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல நடிகை அப்படின்றத தாண்டி நல்ல டான்சர். ஆத்தோரமா வரியால இருந்து ஜிந்தா பந்தா வரைக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல செம்மையா வந்து கிழிச்சிடுறாங்க. அதுவும் இல்லாம ஷாருக் கான் சாரே சொன்னது சீஸ் மை டீச்சர் சென்னை எக்ஸ்பிரஸ்ல. அது எப்படி இருந்தது ஆக்சுவலா? ஏன்னா நீங்க வந்து ஷாருக் கான் சார் கூட டான்ஸ் ஆடுறீங்க, அது பார்க்கும்போது செமத்தியா இருந்துச்சு, அதனால கேட்குறேன். தேங்க்யூ. இல்ல ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பயங்கர செம்ம ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர் அவரு. உங்களை சொல்றீங்க நினைச்சு. இல்ல நான் அவரை சொல்றேன். ஷாருக் இஸ் அ வெரி 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 அவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர் அவரு.
ஸோ நான் ஏற்கனவே பெரிய ஷாருக் சார் ஃபேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சென்னை எக்ஸ்பிரஸ் ஆஃபர் வரும்போதே ஐ செட் எஸ், பிகாஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு அது நான் நினைக்கல தட் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் எனக்கு வரும், சான்ஸ் வரும். அந்த டூ ஒன்லி அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் நான் வந்து ஒரு சாங் பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணியிருக்கேன்னா அது அவர்னால தான். நான் உண்மையாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், பிகாஸ் இட் வாஸ் ஷாருக் கான். நான் எஸ்ன்னு நான் அந்த டைமில் நான் சொன்னேன். ஓகே. அண்ட் ஆப்வியஸ்லி சென்னை எக்ஸ்பிரஸ், ரோஹித் ஷெட்டி அதெல்லாமே இருந்தது, தீபிகா படுகோன், எஸ். பட் அதுக்கப்புறம் ஜிந்தா பந்தா இது வரும்போது இந்த படத்தோட இந்த ட்ராவல், இந்த ஸ்டோரி இதெல்லாம் ஆட்லி சார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் திஸ் வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஜிந்தா பந்தா சாங் வர டைமில் ஷோபி மாஸ்டர் வாஸ் அ மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணும்போது அப்படி கேட்டகாரிக்கலி அவர் வந்து இந்த கேர்ள்ஸ் வந்து 6 கேர்ள்ஸ் இல்லையா, ஸோ எங்களை வந்து அந்த ஒரு மாதிரி பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷாருக் சார் வந்ததுக்கப்புறம் அவர் பார்த்தாரு, நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு எங்கிட்ட கேட்டார். சரி இல்லை சார், பொசிஷன் இங்கே தான். ஸோ அதுக்கு தட் மீன்ஸ் அவரோட ஜஸ்ட் பின்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ சரி இல்லை. ஸோ அவர் வந்து ஆட்லி சாரை கூப்பிட்டு, ஷோபி மாஸ்டரை கூப்பிட்டு, இல்லை இந்த பொண்ணு சென்னை எக்ஸ்பிரஸ்லேருந்து அவள் தான் எனக்கு டான்ஸ் படிப்பிச்சு கொடுக்குறா, ஸோ அவள் இங்கே தான் டப்பாங்கூத்துனா நான் இந்த பொண்ணை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இவன் தான் சவுத் ஸ்டைல் எஸ்பெஷலி. ஸோ இந்த பொண்ணு தான் முன்னாடி இருக்கணும்னு சொல்லி அப்போது அதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிந்தா பந்தா சாங்ல எப்பவுமே அவரோட லெஃப்ட்ல நான் இருப்பேன். பட் நீங்க சாங் டான்ஸோட இது கேட்கும் போது எனக்கு டான்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டா கேட்டிருக்கேன்ல நான். கரெக்டா கேட்டீங்க. ஸோ டான்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ திங்க் பருத்தி வீரனுக்கு முன்னாடி அவ்வளோவா எனக்கு டான்சிங் நம்பர்ஸ் எனக்கு வரல. இன்ஃபேக்ட் ஈவன் பருத்தி வீரன்ல அந்த மாதிரி டான்ஸ்னு அப்படி ஒண்ணுமே இருக்கல. பட் ஐ திங்க் இட் வாஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன் தட் பருத்தி வீரனுக்கு அப்புறம் ஐ வாண்டட் டு ஷோ அ டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் மை செல்ஃப், தட் எனக்கும் டான்ஸ் பண்ண முடியும், எனக்கும் இந்த மாதிரி ஐ கேன் ஆல்சோ லுக் நைஸர், நாட் ஓன்லி இந்த வில்லேஜ் பேஸ்ட் இந்த பாவாடை தாவணி மட்டும் இல்லாமல் மாடர்ன் ட்ரெஸ்லையும் எனக்கும் நானும் டான்ஸ் ஆடுவேன் காமிக்கிறதுக்கு தான் மலைக்கோட்டை மாதிரி ஒரு நானும் இந்த மாதிரி நடிப்பேன்டா. ஆமா, எனக்கும் இந்த மாதிரி ஐ கேன் ஆல்சோ லுக் திஸ் வேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி கான்ஷியஸ் டிசிஷன் எடுத்து மலைக்கோட்டை மாதிரி ஒரு இது வரும்போது அவங்க எல்லாரும் பார்த்தாங்க, ஓ முத்தழகு இப்படியும் இருக்காங்களா, உங்களுக்கு இப்படியும் டான்ஸ் ஆடுறாங்களே ஐயோன்னு சொல்லி தான் மை ஜர்னி ஸ்டார்ட். ஓகே. அண்ட் மெயினா வந்து முத்தழகு அப்படின்னு சொன்னாலே ஈவன் இப்போ யாராவது வந்து நான் மதுரை பீப்புள் ஒரு மதுரை பொண்ணுனா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டா இந்த என்னப்பா அந்த பருத்தி வீரன் படத்துல வந்து முத்தழகு தான் அப்படின்னு தான் மைண்ட்ல வச்சிருப்பாங்க. ஈவன் நான் எனக்கு நேற்று மதுரை, ஏன்னா அங்க அந்த ஸ்லாங்கு அதெல்லாம் வந்து எப்படி அமீர் சார் வந்து சொல்லி கொடுத்தாரு, அது எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான் போகும், அமீர் சாருக்கு தான். பிகாஸ் ஷூட்டிங் டைம்ல இருந்தாலும் சரி, டப்பிங் டைம்ல இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி டப்பிங் நான் சொல்லுவேன். நான் மட்டும் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் டப் பண்றதுனால நான் வந்து 13 days எடுத்துட்டேன் டு டப் ஃபார் த ஃபில்ம். பிகாஸ் அந்த அளவுக்கு அவரு என் பக்கத்துல நின்று, இல்லைம்மா இந்த மாதிரி தான் நீங்க சொல்லணும், இந்த மாதிரி எந்த பாயிண்ட்ல வால்யூம் கொஞ்சம் ரேஸ் பண்ணி பேசணும், எந்த டைம்ல வால்யூம் கொஞ்சம் சட்டிலா பேசணும். அண்ட் ஸ்லாங் அவர் ஒரு டைலாக் சொல்றதுக்கு முன்னாடி, லைக் சீன் டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து ரிஹர்ஸ் பண்ணி ஆஃப் இதில் இந்த மாதிரி சொல்லணும், இந்த மாதிரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ என் பக்கத்துலேயே நின்று என்ன சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான். இப்போ ஒரு டேரக்டர் அவர் வந்து ஆரியன் அண்ணா வந்து கதையில இவர் தான் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு கதையா இருந்தா ஆரி வந்து அதுல போய் செட் ஆவார்? நான் எந்த கதையா இருந்தா நல்ல கதையா இருந்தா நம்ம பண்ணுவோம், நம்மளால பண்ண முடியும் ஐடியாலாம் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சி ஒரே மாதிரி இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, இப்போ இதில் ஒரு லாயர் கேரக்டர் நான் பண்ணவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். காப் வந்து இப்போ மில்டன் சார் இதில் கோலிசோலா 3 பண்ணுறேன். அது மாதிரி வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணுறது தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ எனிதிங் இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு ஒன்று, எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு இருக்குல்ல. ஸோ ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி டைப் கேஸ்டாக பண்ணால் போர் அடிச்சிடும் நமக்கு ஒரு மாதிரி. வெரைட்டியாக எது வந்தாலும் ஓகே தான். இன்னொன்று நம்மளால பண்ண முடியும் நம்பி ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை எடுத்து வரும்போது அது நமக்கும் எக்ஸைட்டிங்காக இருந்தால் நம்ம நோ சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் குட் ஸ்கிரிப்ட் தானே. ஓகே, நல்ல கதைக்காக தானே ஒவ்வொரு நடிகனும் காத்திருக்காங்க. அது மாதிரி கதைகள் வந்தால் நம்ம நோ சொல்ல போகிறதே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அது அவ்வளோதான். கதை யார் இப்போல்லாம் ரைட்டர்ஸும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இது கூட ஹலிதா ரைட்டர் அவங்க இதை அடாப்ட் பண்ணி தமிழ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல கதைகள் வரணும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. ஏன்னா நல்ல கதை இருந்தால் தான் அந்த கதையிலோட கதாபாத்திரங்கள்லாம் அவங்க கரெக்டாக ஒரு ஆர்க்கு, அந்த ஒவ்வொரு கேரக்டர் ஆர்க்கு அவங்க தான் ரைட் பண்ணியிருக்க முடியும். அப்போ தான் அது என்ன தான் நம்ம நடிச்சிருந்தாலும்
ஒரு நல்ல கதை இருந்தால் தான் அந்த கதாபாத்திரத்துக்கான அந்த ஆர்க்கு இருந்தால் தான் அதை டைரக்ட் பண்ணும்போது வெளில போய் மக்கள் இப்போ இன்றைக்கும் கேட்குறீங்க முத்தழகு ரோல் ஏன் நிற்கிது, ஃபேமிலி மேன் பார்த்தோன்னே ஏன் நிற்கிது அவங்க ரோல்ஸ், அவங்க பண்ண நிறைய படங்களோட நல்ல ரோல்ஸ் ஏன் நிற்கிது, இன்றைக்கி ஏன் லீடு வந்து பண்ணோன்னா இங்கே தமிழுக்குன்னு வரும்போது இந்த ஃபேஸ் ஆஃப் குட் ஒய்ஃபாக யார் இருக்கணுங்கும்போது ஏன் சாய்ஸாக பிரியாமணி இருக்காங்கன்னா பெர்ஃபார்மராகவும் இருக்காங்க, அதுக்கு அதை அந்த ஷோல்டரில் கேரி பண்ண முடியுதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு நல்ல கதை இருக்குன்னா இவங்கள நம்பி கொடுக்கலாம், இவங்களால பண்ண முடியும், ஆடியன்ஸ்க்கு அது ஒரு கன்வின்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் ஒரு கதையில். ஓகே. நீங்க சொன்ன வார்த்தை ஏன்னா இப்போ கரண்ட்ல வந்து ஆடியன்ஸோட கன்வின்சிங் தான் இங்க ரொம்ப மெயினா இருக்கு. ஒரு ஆக்டர் இந்த படத்தை இப்போ நடிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி அதுக்கு இவங்க வந்து பர்சனலாகவும் எலிஜிபிள் ஆகாங்களா அந்த அப்படிலாம் இப்போ வந்து நிறைய வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் நம்ம குட் ஒய்ஃப்ல நீங்க நடிக்கிறீங்கன்னா ஓகே ஆடி இருக்காங்க ஓகே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. அண்ட் ஒரு பர்சனலாக வந்து நீங்க ஆரம்பத்துலேருந்து உங்களுடைய கெரியர் வந்து பார்க்கும்போது நமக்கு எப்படா சூட் வரும், நம்ம அடுத்து நடிப்போமா, இந்த மாதிரி ஆரம்பத்தில் பிகினிங்கில் சொல்கிறேன். இப்போ யூ ஆர் என்கேஜிங் வித் யுவர் ஒர்க், அது எப்படி இருக்கு ரெகுலராக என்கேஜாக இருக்கிறது? சாப்பாட்டுக்கு இல்லாத நேரத்தில் வாய்ப்பு தேடுற டைம், அப்போது கையில் இருக்க காசு இருக்காது, அப்போ எப்படியாவது ஒரு படம் கிடைச்சிடாதா, யாராவது ஒருத்தர் வந்து பார்த்து வாய்ப்பு கொடுத்துட மாட்டாங்களா, ஏன்னா என்ன பண்ணுன்னே தெரியாது. தெர் இஸ் நோ, எனக்கெல்லாம் காட்ஃபாதரும் கிடையாது, ஒரு ஒரு மென்டரும் கிடையாது, இது பண்ண வேணான்னு சொல்கிறதுக்கு நாலேஜபிளான பெரிய இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபேமிலியில் யாருமே இண்டஸ்ட்ரியில் இல்லை. ஓகே. ஸோ எல்லாமே நம்மளே தப்பு பண்ணி நம்மளே கற்றுக்கிற வாய்ப்பு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஹாரபிள், அது பயங்கர ஹாரபிள் லைஃப்பில். ஏன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை வந்து பார்த்தீங்கன்னா யோர் டைம். அந்த டைம்ங்கிறது வந்து ஜஸ்ட் நாட் அ டே ஆர் மந்த், அது இயர் கணக்கில் கொடுக்குறது இருக்குல்ல, அது நீங்கள் திரும்ப உங்களால் அதை எடுக்கவே முடியாது. ஸோ எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்கூல் ஆஃப் லைஃப். ஸோ அது வந்து நான் யாருக்குமே அப்படி நடக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ஆனால் என்னென்னா ஒரு ஒரு நமக்கு வரும்போதே அட்லீஸ்ட் ஒரு மென்டரோ ஒரு கைடரோ அனுபவப்பட்டவன் சொன்னால் கேட்டுக்கணும்னு சொல்கிறது இருக்குல்ல, அது சில விஷயங்கள் நிறைய அந்த மாதிரி நான் படங்களே மிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் நான் வேணான்னு சொல்லியிருக்கேன். அந்த டைமில் அந்த டிசிஷன் எடுக்க தெரியாமல் யார் சொல்கிறத கேட்கணும், நம்ம ரைட்டோ தப்போ நம்மளே யோசிச்சு நம்மளே ஒரு முடிவு பண்ணுறோம்ல. ஸோ அதெல்லாம் இதான் இன்னைக்கு ஒரு நல்ல படம் பண்ணணுங்கிற ஒரு வந்துச்சுன்னா பண்ணணும், ஒரு படம் பண்ணால் நல்ல படம் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த படம் அந்த படம்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல கதை, நல்ல டைரக்டர், நல்ல ப்ரொடியூசர்ஸ், இது இன்னைக்கு மூணுமே அமைகிறது தான் பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. புரிகிறதுன்னு அதாவது கடைசியாக நேர் விருப்பமா முத்தலகா அந்த கேரக்டர் டயலாக் ஏதாவது எங்களுக்கு வந்து பேசிட்டீங்கன்னா நான் ப்ரோமோல போட்டு ஃபில் பண்ணிப்பேன். எனக்கு சத்தியமா எனக்கு ஒரு டைலாகும் ஞாபகம் இல்லைங்க. டைலாக் நீங்கள் சொல்லுங்க, அது வேணா பேசுவாங்க. வீரா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அந்த டைலாக் வருமே, வேணா வருங்க. ஆர்டிஓ டைலாக் என்ன பேசுவாங்க, அதாவது யார் டைலாக்? ஃபுல் அடிச்சும் போது இல்லை ப்ளீஸ். அவங்க டைலாக் அந்த டைலாக் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, பிகாஸ் எல்லாருமே சொல்ற டைலாக் அதுதான். புல் அடிச்சும் போதை இல்லை, புல்லட் பியர் அடிச்சும் கிக் இல்லை, கள்ளு குறிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடினா கனவுல நீதானே வேற யாரும் வருவா. ஓகே. ஆக்சுவலி யூனோ ஆனஸ்ட்லி அது வந்து ஜஸ்ட் ஒரு ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அன் எக்ஸ்ட்ரா செகண்ட். அமீர் சார் அந்த டைலாக் அப்பப்போ அந்த ஸ்பாட் ஆன் த ஸ்பாட் எழுதின டைலாக் அதான். அப்படியா? ஓ நைஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குட் ஒய்ஃப் வந்து மக்கள் மனசுல ரொம்ப குட்டா போய் பதியணும்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே வந்து பிரியாமணி அவர்களை அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் நாங்கள் பார்க்கணும். டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. போதுமா? தேங்க்யூ. ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து போ இன்று முதல் திரையரங்குகளில். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ரேங்க்டு நம்பர் 13 by NIRF.